අම්පාර ඉරක්කාමම් ප්‍රදේශයේදී ආහාර ගැනීමෙන් පසු රෝගාතුරව රෝහල් ගත කර සංඛ්‍යාව 600 ඉක්මවා තිබෙනවා. රෝහල් බලධාරීන් ප්‍රකාශ කළේ මේ වන විට පුද්ගලයන් සිව් දෙනෙකු මිය ගොස් ඇති බවයි. ආගමික ස්ථානයක පැවති උත්සවයකදී ආහාර ලබා ගැනීමෙන් අනතුරුව මොවුන් රෝගාතුර වී ඇති බව පොලිසිය පැවසුවා. රෝහල් ගත කළ පුද්ගලයන්ගේ කිහිප දෙනෙකුගේ තත්ත්වය අසාධ්‍ය බව අම්පාර රෝහල් ප්‍රකාශකයෙකු සඳහන් කළා. මේකී පුද්ගලයන් ඉරක්කමාමම් ප්‍රදේශයේ පදිංචිකරුවන්. In another news, Justin, the number of persons admitted to hospital following the incident of food poisoning in Ampara has increased to 600. 4 people have died. They were admitted to hospital after consuming a certain food item at a place of religious worship in Irakkamam, Ampara. An Ampara hospital spokesperson said that some patients are in a critical condition. அம்பாறை இறக்காமம் பகுதியில் உணவு விஷமடைந்ததன் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளதாக தற்போது நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. இதில் 3 பெண்களும் ஆண் ஒருவரும் அடங்குவதாக இறக்காமம் பிராந்திய சுகாதார வைத்திய அத்தியட்சகர் ILM ராசில் குறிப்பிடுகின்றார். உணவு விஷமடைந்ததன் காரணமாக சுமார் 600 பேர் வரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் நோய் தாக்கத்துக்குள்ளான சிறுவர் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களை அம்பாறை ஆதரவு வைத்தியசாலை உள்ளிட்ட பல வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டு வருவதாக இறக்காமம் பிராந்திய சுகாதார வைத்திய அத்தியட்சகர் ILM ராசில் தெரிவித்திருக்கின்றார். உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இறக்காமம் வைத்தியசாலையில் நேற்றைய தினம் தொடக்கம் இந்த உணவு விஷமடைந்ததன் காரணமாக மக்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். குறிப்பாக வைத்தியசாலையில் இடப்பற்றாக்குறை காரணமாக கூடாரம் அமைத்து அந்த இடங்களிலே வைத்தியசாலை வளாகத்திலே கூடாரங்கள் அமைத்து அந்த இடங்களிலே இறக்காமம் வைத்தியசாலை வளாகத்தில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 3 வைத்தியர்கள் தற்போது கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இது தொடர்பான விரிவான தகவல்களை அறிவதற்காக சம்பவ இடத்தில் இருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் ஜமால்தீன் அவர்களை தற்போது நேரடியாக இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் ஜமால்தீன். ஜமால்தீன் வணக்கம். வணக்கம் சார். ஜமால்தீன், தற்போதைய நிலை எவ்வாறு இருக்கிறது? இப்போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்திருக்கிறது. அதே போன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 600ஆக தற்போது அதிகரித்திருக்கிறது. தற்போது எவ்வாறான ஒரு நிலை காணப்படுகிறது ஜமால்தீன்? அம்பாறை மாவட்டம் இறக்காமம் வாங்காமம் பிரதேசத்திலே கந்தூரி வைபவம் ஒன்றில் உணவு விஷமானதில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இறக்காமம் வைத்திய உத்தியோகத்தர் டாக்டர் ILM ராசின் தெரிவித்தார். இந்த பாதிக்கப்பட்ட 600 பேரும் சம்மாந்துறை, நிந்தவூர், அக்கரைப்பற்று, அம்பாறை, கல்முனை போன்ற வைத்தியசாலைகளுக்கு இடமாற்றப்பட்டுள்ளதாகவும் தற்போது இறக்காமம் வைத்தியசாலையில் 40 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தற்போது அங்கு நாங்கள் இறக்காமம் வைத்தியசாலையில் இருக்கிறோம். அங்கு கிட்டத்தட்ட இப்போது 4-5 ஆம்புலன்ஸ்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் ஆக்களை ஏற்றி இடத்தை மாத்துறாங்க. அது அம்பாறைக்கும் சம்மாந்துறைக்கும் போய் கொண்டிருக்கிறது. ஆக்களை மாற்றி ஜமால்தீன், இப்ப தொடர்ந்து மக்கள் அங்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டார்கள். ஜமால்தீன், நீங்கள் அதாவது பல இடங்களில் தற்போது பணி பகிஷ்கரிப்பு, வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இறக்காமம் வைத்தியசாலையில் வைத்தியர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? அவர்கள் வைத்தியர்கள் இல்லை, அங்கு பொதுமக்கள் பெரிய ஒரு திண்டாட்டமா இருக்காங்க. வைத்தியர்களுடைய பற்றாக்குறை நிலவுகிறதா? அங்க வைத்தியர்கள் ஒரு சமூகம் அளிக்கவில்லை. சுமார் எத்தனை வைத்தியர்கள் தற்போது மக்கள் அவல நிலையை காணக்கூடியதா இருக்கு? ஜமால்தீன், தற்போது சுமார் எத்தனை வைத்தியர்கள் தற்போது சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? இறக்காமம் வைத்தியசாலையில் 2-3 வைத்தியர்கள் தான் அங்க வேலை செய்த கண்ட நான் மற்ற ஒரு விதமாக சமூகம் அளிக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் அம்பாறை பகுதியில் பல வைத்தியசாலைகளுக்கு நோயாளிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்தந்த வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள் கடமையில் ஈடுபடுகின்றார்களா? இல்ல, அங்கேயும் வைத்தியர்கள் கடமையில் ஈடுபடவில்லை. அங்கேயும் ஒரு பரிதாபமான நிலைதான் இருக்குது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிதாபமான நிலையில்தான் இருக்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு விடயத்தை நான் அறிந்து கொண்டேன். குறிப்பாக இந்த நேற்றைய தினம் சிகிச்சையின் பின் வீடு திரும்பியவர்கள் மீண்டும் இன்றைய தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக ஒரு தகவல் கிடைத்தது. இது உண்மையா? நேற்று சிகிச்சைக்கு வந்தவர்கள் மீண்டும் வீட்டை போனோம்னா திருப்பி அவங்க தலை சுத்து வந்ததாகவும் வயிற்று வலி ஏற்பட்டதாகவும் சிறுவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லாம் திருப்பி மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறாங்க வைத்தியசாலை. நன்றி ஜமால்தீன், உங்களோடு நாங்கள் மீண்டும் தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக.